நீண்ட காலத்திற்கு முன்பு எகிப்தில் மோசஸ் என்ற குழந்தை இருந்தது. அவருடைய மக்களாகிய இஸ்ரவேலர்களுக்கு விஷயங்கள் கடினமாக இருந்த சமயத்தில் அவர் பிறந்தார். எகிப்தில் ராஜாவாக இருந்த பார்வோன் அவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதைக் கண்டு பயந்தான். அதனால் அவர் ஒரு தீய ஆட்சி செய்தார். இஸ்ரவேலர்களிடமிருந்து அனைத்து ஆண் குழந்தைகளையும் எடுத்துச் செல்ல வேண்டியிருந்தது. ஆனால் மோசஸின் அம்மா தனது குழந்தைக்கு அது நடக்க விரும்பவில்லை. எனவே அவர் ஒரு துணிச்சலான திட்டத்தை கொண்டு வந்தார். அவள் மோசேயை ஒரு கூடையில் வைத்து மெதுவாக நைல் நதிக்கரையில் இருந்த நாணல்களுக்கு நடுவே வைத்தாள். பார்வோனின் மகள் ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த போது கூடையைக் கண்டாள். அழுது கொண்டிருந்த குழந்தையை பார்த்து மனம் வருந்தியவள் அவனை பார்த்து கொள்ள முடிவு செய்தாள். எனவே மோசே ஒரு இஸ்ரவேலனாக இருந்தாலும் பார்வோனின் அரண்மனையில் எகிப்தின் இளவரசனைப் போல வளர்ந்தான். மோசே வயது வந்தபோது பார்வோன் இஸ்ரவேலரை எவ்வளவு மோசமாக நடத்துகிறான் என்பதை அவன் பார்த்தான். அவர்கள் கடுமையாக உழைக்க வற்புறுத்தப்பட்டனர் மற்றும் அடிக்கடி தாக்கப்பட்டனர். இது மோசேயை வருத்தமடையச் செய்து ஒருநாள் இஸ்ரவேலரின் அடிமையை அடித்துக் கொண்டிருந்த எகிப்திய காவலரை கொன்றார். இதற்குப் பிறகு அவர் எகிப்தை விட்டு வெளியேற வேண்டியிருந்தது. அதனால் தூர தேசத்திற்கு ஓடிப்போய் அங்கே பல வருடங்கள் வாழ்ந்தான். அப்போது ஆச்சரியமான ஒன்று நடந்தது. எரியாமல் எரியும் புதரில் இருந்து கடவுள் மோசேயிடம் பேசினார். கடவுள் மோசேயிடம் எகிப்துக்கு திரும்பிச் சென்று இஸ்ரவேலர்களை விடுதலை செய்யுமாறு பார்வோனிடம் கேட்கச் சொன்னார். எகிப்துக்கு திரும்புவது எளிதல்ல. மோசேயின் பேச்சை கேட்க பார்வோன் விரும்பவில்லை. எனவே பார்வோனை நம்ப வைக்க கடவுள் 10 வாதைகளை அனுப்பினார். எல்லா இடங்களிலும் தவளைகள், பூச்சிகள் மற்றும் பகலில் இருள் கூட இருந்தன. இறுதியாக கடைசி மற்றும் சோகமான கொள்ளை நோய்க்குப் பிறகு இஸ்ரவேல் மக்களை விடுவிக்க பார்வோன் ஒப்புக்கொண்டார். மோசே இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து அழைத்துச் சென்றார். ஆனால் அவர்களின் பயணம் முடிவடையவில்லை. அவர்கள் செங்கடலுக்கு வந்தபோது பார்வோன் மனம் மாறி தன் படையுடன் அவர்களை பின்தொடர்ந்தான். ஆனால் மோசே கடவுளை நம்பினார். அவர் கையை நீட்டினார். நம்ப முடியாத ஒன்று நடந்தது. கடல் இரண்டாக பிளந்தது. இஸ்ரவேலர்கள் வறண்ட நிலத்தில் நடந்தார்கள். அவர்கள் பாதுகாப்பாக இருந்த பிறகு கடல் இயல்பு நிலைக்கு திரும்பியது. மேலும் பார்வோனின் படையால் அவர்களை பின்தொடர முடியவில்லை. மோசேயும் இஸ்ரவேலர்களும் இறுதியாக விடுதலையானார்கள். சினாய் என்ற சிறப்புமிக்க மலையை அடைய நீண்ட நேரம் பயணம் செய்தனர். அங்கு கடவுள் மோசேக்கு 10 கட்டளைகளைக் கொடுத்தார். அவை எவ்வாறு ஒருவருக்கொருவர் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்பதற்கான முக்கியமான விதிகள். மோசேயின் வாழ்க்கை சாகசங்களும் அற்புதங்களும் நிறைந்தது. ஒரு கூடையில் குழந்தையாகத் தொடங்கி தனது மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்க உதவிய ஒரு சிறந்த தலைவராக வளர்ந்தார். அவர்கள் கனிவாகவும் நீதியாகவும் வாழ வழிகாட்டினார். நன்றி. கடவுள் உங்களை எப்போதும் ஆசீர்வதிப்பாராக.